அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமி ஃபவுண்டேஷன்லேருந்து மிக முக்கியமான பதிவு. நம்ம எப்போ ஆனந்தமாக இருப்போம் ஒரு மனிதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனோட பரிபூர்ண அருள் பெறணும். இறைவனோட அருள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அருள் வேற. அருள் பல வழிகளில் வரும். உங்களுக்கு ஐஸ்வர்ய ரீதியாக வரலாம், ஆரோக்கிய ரீதியாக வரலாம், ஏதோ ஒரு உறவு முறைகளில் உங்களுடைய பிஸ்னஸில் வரலாம். ஆனால் இறைவனோட அருள் நம்மளுடைய லைஃப்க்கு அபண்டன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்குன்னா அது பேர் தான் என்லைட்மெண்ட். ஒரு முக்தி அடைந்த மனிதன். இந்த என்லைட்மெண்ட் மனிதன்னா என்ன சொல்லுவாங்க? ஸோ ஒரு ஆன்மீக உபசரணங்கள் பண்ணிக்கிட்டு ஒரு வித்தியாசமாக இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய மனதை பார்க்கணும். இது யார் பார்க்க முடியும்னா அவங்க தான் பார்க்க முடியும். மனதோடைய டயலாக் ஆஃப் ஆகிருக்கணும். உள்ளே நெகட்டிவ் டைலாக் ஓடும், பாசிட்டிவ் டைலாக்கும் ஓடும். ஸோ நெகட்டிவ் டைலாக் போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதே ஒரு பாசிட்டிவான ஒரு டைலாக் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் நெகட்டிவும் பாசிட்டிவும் ஆஃப் ஆகி நம்மளுக்கு என்ன தேவையோ அப்போ மட்டும் அந்த மனதில் ஓடணும். ஸோ அந்த டைலாக் ஓடுறது தான் முக்திங்கிறோம். ஸோ அந்த மாதிரி முக்தி அடைந்த மனிதர் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் ரொம்ப ஆனந்தமாக இருக்க முடியும். ஸோ முக்தியை நம்ம எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு துயரமும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த முக்தி டயலாக் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பயிற்சியோ முயற்சியோ கொண்டு ஆக முடியாது. பக்தியால் இறைவன் நம்மளுக்கு கிஃப்டாக அளிக்கக்கூடிய ஒரு நிலை. நம்மளுக்கு ஒரு யோகா நம்ம ஒரு குருட்ட இருந்து கற்றுக்கலாம். தியானம் பலவிதமான தியானம் இருக்குது. குண்டலினி தியானம், சக்ரா தியானம், ஆழ்நிலை தியானம், இதெல்லாம் ஒரு குரு நம்மளுக்கு பயிற்சி கொடுத்தோம்னா நம்ம அதை கற்றுக்கிட்டு அங்கே அந்த தெய்வீக ஸ்பரிசங்கள்லாம் உணர முடியும். ஆனால் இந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட், அந்த முக்திங்கிறது ஒரு குரு வழி நடத்த முடியும், ஒரு பயிற்சி பண்ண முடியும். ஆனால் இந்த நிலையை பிரசாதிக்கிறது பரம்பொருள், அந்த பரமேஸ்வரர், அந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மா அந்த நிலை கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆன்மீக நிலை. அந்த நிலை இருக்கும்போது மனசுக்குள்ள நெகட்டிவ் டயலாக் ஓடவே ஓடாது. மனசுக்குள்ள அங்கே உள்ள ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இப்போ அப்படி இருக்குமா? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ காரில் போய்கிட்டு இருப்பீங்க, ட்ரைவ் பண்ணுவீங்க, நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களோட சிந்தனைகள் வேறு எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதோ ஒரு நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேமால் நீங்கள் பல அவமானங்கள் பட்டிருப்பீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அவமானங்கள்லாம் மறுபடியும் ரீகால் ஆகும். எப்பயோ நடந்த துக்கம், எப்பயோ நடந்த துயரம், ஏதோ ஒரு சம்பவங்கள் இந்த மன ஓட்டம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு மிக்சி கிரைண்டர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய சக்திகள் அனைத்தும் எனர்ஜிஃபுல்லாக வேஸ்ட். இந்த எண்ண ஓட்டங்களே எனர்ஜி போகும்போது உங்கள் லைஃப்பில் எப்படி அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும்? இந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே வந்தால் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் ஸ்டாப் ஆகும்னா அந்த இறைவன் அந்த நிலையை நம்மளுக்கு கிஃப்டாக கொடுக்கணும். இறைவன் அந்த நிலையை எதால் கிஃப்டாக கொடுக்க முடியும்னா அவரை சரணாகதி அடைஞ்சு அவருடைய பந்தமாகி அவருடைய கிருதயம் மலர்ந்து அவருடைய கருணா கடாட்சம் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நிலை பிரசாதிப்பாங்க. இந்த நிலை பெறணும்னா நம்ம ஆத்மார்த்தமாக ஆழமாக அவர் மேலே ஒரு பந்தத்தோடு பக்தி செய்யணும். ஸோ பக்தி தொடர்ந்து அது இறைவன் மேலே செய்யும்போது நமக்கு அந்த நிலைகள்லாம் கிடைக்கும். நமஸ்தே.